அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாதமான சித்திரை 1ஆம் நாள் வரப்போகுதுங்க. இந்த தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் குறிப்பாக நாம் இன்னைக்கு கடகம் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இனி வரக்கூடிய இந்த நாட்களில் எதிர்காலம் அவர்களுடைய கையில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் இருக்குது. நீங்கள் எதுக்கும் கலங்காமல் துணிந்து செய்யலாம். அந்த வகையில் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். எதிர்காலம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பையுமே கண்டு பயப்படாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒற்றுமை கூடி வரும். அரசாங்க அதிகாரிகளுடைய அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும். பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகளை பெறுவீங்க. சுமாரான அளவில் லாபம் பெறுவீங்க. பெற்ற புகலிடத்தின் புதிய புகழும் உங்களுக்கு வந்து சேரும். ஆன்மீக எண்ணங்களில் மனம் ஈடுபாடு கொள்ளும். எதிரிகள் மறைந்து உங்களுக்கு கெடுதல் செய்வாங்க. அதனால் கவனமாக இருக்கணும், கவனத்தோடு செயல்படணும். உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருக்கிறவங்க சிலருடைய குறுக்கீடுகளின் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவீங்க. பிறகு உங்களுக்கு எல்லாமே சரியாகும். தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலில் வெற்றியும் புகழும் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க தங்கள் தொழிலை வளர்த்து கொள்வாங்க. தொழில் ரீதியாக புதிய ஆலோசகர்கள் கிடைத்து தொழில் சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாகனங்களில் போகும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதாவது சின்ன பிரச்சனை தானே, வண்டியில் நம்ம போயிட்டு வந்துடலாம், அவசரமான வேலை இருக்குது அப்படின்லாம் எந்த கணக்கும் போடாமல் எப்போதுமே வாகனத்தில் போகும்போது நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கையோடு போகிறது நல்லது. பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு சிறிது மந்த நிலை காணப்படலாங்க. அரசிடம் கேட்டிருந்த கடன் உதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகளினுடைய எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல இடைஞ்சல்கள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலைத்துறையினர் கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய நிலை உண்டாக்கலாம். தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ள நட்புடன் பழகியவர்களே முயற்சி செய்வாங்க. கடன் உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற்றம் முடியும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறையவே காத்திருக்குதுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல பெயரை தக்க வைத்து கொள்வதற்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் கடந்து தான் வரணும். பொறுமையோடு இருக்கணும். யாராவது உங்களை சீண்டி பார்க்குறாங்க, ரொம்பவே வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம உங்களுடைய நிலையில் இருந்து மட்டும் நீங்கள் யோசித்து செயல்படுறது ரொம்பவே சிறப்புங்க. மாணவ மணிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பான பலன்களை காண முடியும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மேல் படிப்புக்கு விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். சரி, புனர்பூசம் 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்ப்புகள் அகலும். தெளிவான மனநிலை உண்டாகும். எதிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க. செயல்திறன் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால அதிக கவனம் தேவை. நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது தாமதப்படலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு நீங்கள் எப்படியாவது மன தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் நீக்கி அந்த செயலை செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றது தான் நல்லது. அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. எதிர்காலம் பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவது
மிக மிக நல்லதுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் மாறி போகலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு பரிகார முறையாக சொல்லப்படுதுங்க. அதனால் நீங்கள் இனிமேல் அது மாதிரியான விஷயங்களை கடைபிடித்துட்டு வாங்க. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தியநாதரை வழிபட ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் தடைப்பட்ட வருமானம் வரலாங்க. வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக கூடும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும். வீட்டில் சுப செயல்கள் நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி, விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் கூட சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களை பாதுகாப்பார். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்வீங்க. நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு சஞ்சாரமும் அவருடைய பார்வைகளும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும். புதிய சொத்து சேரும். அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறதால உடல்நிலையில் நல்ல ஒரு கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் நீங்கள் எதிலுமே எச்சரிக்கையோடு ஒரு முறைக்கு இருமுறை எந்த செயலையும் யோசித்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, மேலும் உங்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் பெரிதாக எந்த ஒரு வம்பு வழக்கும் வச்சுக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடை நான் கொஞ்சம் நாளாக மேற்கொண்டுட்டு வரல அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? இனிமேல் அப்படிலாம் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள்லாம் மேற்கொண்டுட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்வதில் நல்ல ஒரு பலனை பெறுவீங்க. ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் போகும்போது பயணங்களில் போகும்போது அதிக கவனம் தேவை. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு கீழ் இருக்கிறவர்களால் நல்ல லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே செய்து முடிக்கிறதுல துணிச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கோவிலுக்கு போய் அம்மன் வழிபாடை அதிகமாக செய்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய வழிபாடையும் மேற்கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது. வியாபாரிகள் பொருட்களை குத்தகைக்கு முறையில் வியாபாரம் செய்கிறவங்க அதிக லாபத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த லாபமும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. ஜோதிட ரீதியாக நம்மளுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு. அதாவது அடுத்தடுத்து இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டாகட்டும், அல்லது குரு பயிற்சி ஆகட்டும், அல்லது சனி பயிற்சி ஆகட்டும், இவையெல்லாம் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்க்குறதுல ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு இவ்வளவு நாளாக ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டுட்டே இருக்குது, எனக்கு இது கைக்கூடி வரவே இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்லாம் புலம்பிட்டுருக்கீங்களா? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.